கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும், இயேசு இரக்கமுள்ளவர் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் 2026 ஆண்டுக்கான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் அநேக தேவ செய்திகளை கேட்கிறோம், வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய எண்ணத்திலே இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் என்கிற பயம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பயம் மாத்திரமே மக்களை ஆட்கொண்டு இருக்கிறது. ஆமாம் பிரியமானவர்களே, நாம் திருமணத்துக்கு போகிற போது எப்படி இந்த திருமணத்திலே நாம் நடக்க போகிறோம் என்று பயம் இருக்கிறது. தேர்வு எழுத போகிற போது எப்படி இருக்கும் என்று ஒரு பயம் இருக்கிறது. புதிய வருடம் எப்படி இருக்குங்கிற பயம் இருக்கிறது. பிள்ளைகள் படிக்கிற பொழுது பயம் இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் பயம் நம்மோடு கூட இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை முடித்து தனித்திருந்து ஜெபிக்க போகிற பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவர்கள் படகிலே ஏறி பயணப்பட்டார்கள். அந்த பயணத்தில் அவர்கள் போய்கொண்டிருக்கிற பொழுது, நடுக்கடலிலே போய்கொண்டிருக்கிற பொழுது, அங்கே காற்று புயல் அடிக்கப்பட்டதினாலே அந்த படகு அலைகளினாலே அலைமோதியது. அவர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள். என்ன ஆகுமோ, நம்ம மடிந்து போகுமே என்கிற பயம் இருந்தது. அப்படி பயப்படுகிற பொழுது இயேசு கடல் மீது நடந்து வந்தார். நடந்து வருகிறதை கண்ட பேதுரு அந்த இடத்திலே சொன்னார், நானும் நடந்து வர வேண்டும். ஆண்டவரே, நீதான் என்றால் நான் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நடந்து வா என்று சொன்னார். பேதுரு நடக்கிற பொழுது காற்று அதிகமாய் வீசினது, புயல் வீசினது. அவர் பயந்தார். நடுக்கத்திலே அந்த கால் அமிழ்ந்தது. பயந்த நடுக்கத்திலே ஆண்டவரே காப்பாற்றும் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் பயப்படுகிறாய் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டிலே இயேசு நம்மோடு கூட பயணிக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். நம் குடும்பத்திலே நம்ம 5 பேர், 3 பேர், 2 பேர் இருக்கலாம். நம்மோடு கூட இந்த வாழ்க்கை பயணத்திலே அவர் பயணிக்கிறவராய் இருக்கிறார். ஊழிய பாதையிலே நம்மோடு கூட அவர் ஊழியத்திலே பயணிக்கிறவராய் இருக்கிறார். அவர் வேலை ஸ்தலத்திலே பயணிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா இடத்திலும் நாம் பலவிதமான சோதனைகளிலே, கஷ்டங்களிலே, பாடுகளிலே நாம் வருகிற பொழுது, இந்த புயல் போல காற்று போல இருக்கிற பொழுது, பயந்து நடுங்குகிற பொழுது திடன் கொள். அதிலே நம்ம சொல்லுகிற பொழுது அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, இயேசு அவருடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். எல்லா நிலையிலும் நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவர், பயப்படாதிருக்கும்படி சொல்லுகிற ஆண்டவர். இயேசு பிறப்பின் பொழுது நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது பயப்படாதிருங்கள் என்கிற செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை பயணத்திலே வருகிற சோதனையிலே, கஷ்டங்களிலே, பலவீனத்திலே, நோய்கள் மத்தியிலே நமக்கு வருகிற எல்லா பயங்களிலும் ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நான் உங்களோடு பயணிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அந்த படகிலே ஆண்டவர் ஏறின உடனே அந்த காற்று அலைகள் எல்லாம் அமைதலாகிவிட்டது. அங்கே புயல் நின்று விட்டது. ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு பயணித்தால், நம்மோடு இருந்தால் நமக்கு எப்பொழுதும் எந்த பயமும் இல்லை. அவிசுவாசம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட பயணிக்கிறபடியினாலே என்னை எதுவும் சேதப்படுத்தாது, எனக்கு கஷ்டம் வராது. ஒருவேளை திருச்சபையாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்களுடைய பொறுப்புகளில் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய வாழ்வாக்கு குறித்து நீங்கள் எந்த பயத்தையும் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார், ஊழியத்தை உண்டாக்கினார், திருச்சபையை உண்டாக்கினார், குடும்பத்தை உண்டாக்கினார். குடும்பத்திலே புதிய உடன்படிக்கை மூலமாக கணவனையும் மனைவியும் அங்கே இணைத்து வாழும்படி பிள்ளைகளின் பிள்ளைகளை
காண்கிற ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ, பெரிய கஷ்டங்கள் வருகிறது, வாழ்க்கையை நடத்த முடியவில்லை என்று நினைக்கலாம். அல்லது மகப்பேறுக்காக காத்திருக்கிற பொழுது இந்த உலகம் என்ன சொல்லுமோ என்று பயப்படலாம். அல்லது வேலை வருமானங்கள் இல்லாத பொழுது சொல்லலாம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திடன் கொள்ளும்படியாய், பயப்படாதிருக்கும்படியாய் இந்த 2026ஆம் ஆண்டு இவருக்கு ஒரு வளமான, நலமான, ஆசீர்வாதமான வாழ்வை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமென், ஆமென்.